வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் கெஸ்ஸர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 19/10/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 982. நேற்று நம்ம ஆல் போர்டுக்கு ஒரு சிங்கிள் நம்பராக 9 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 days ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 458 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 458 ப்ளஸ் இந்த 458க்கு பவர் பண்ணிக்கலாம் 903. இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிடலாம். 1 3 4 6 10 11 11 அப்படின்னா 2. இப்போ 2க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 7. ஸோ 7 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 458க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 987. நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 7. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 7 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 987 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 987 ப்ளஸ் இந்த 987க்கு பவர் பண்ணிக்கலாம் 432. இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 4 5 1 6 9 15 15 அப்படின்னா 6. இப்போ 6க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ 1 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 987க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 913. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 913 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 913 ப்ளஸ் இந்த 913க்கு பவர் பண்ணிக்கலாம் 468. இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிடலாம். 1 3 4 8 12 1 13 13 அப்படின்னா 4. இப்போ 4க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 9. ஸோ 9 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 913க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 982. நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 982 ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 982 ப்ளஸ் இந்த 982க்கு பவர் பண்ணிக்கலாம் 437. இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிடலாம். 1 4 5 1 6 9 15 15 அப்படின்னா 6. இப்போ 6க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ 1 தான் நாளைக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, ஆல் போர்டுக்கு நாளைக்கு 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 days ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 867 458 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டிபி போர்டு நம்பரை யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இங்கே எக்ஸ் போர்டு நம்பர் 8 இருக்குது, டி போர்டு நம்பர் 7 இருக்குது, பி போர்டு நம்பர் 5 இருக்குது. ஸோ 8 7 5 இதை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிடலாம். 8 7 15 5 20 20 அப்படின்னா 2. இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 987. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு பவரில் 7 அப்படின்னு சி போர்டில் 7 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 504 987 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 5 இருக்குது, டி போர்டு நம்பர் 4 இருக்குது, பி போர்டு நம்பர் 8 இருக்குது. ஸோ 5 4 8 இதை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 5 4 9 8 17 17 அப்படின்னா 8. இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து பாருங்கள் 913. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு பவரில் 3 அப்படின்னு சி போர்டில் 3 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 749 913 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 7 இருக்குது, டி போர்டு நம்பர் 9 இருக்குது, பி போர்டு நம்பர் 1 இருக்குது. ஸோ 7 9 1 இதை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 7 9 16 1 17 17 அப்படின்னா 8. இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 982. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 டேரெக்டாகவே பி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 days வந்து பார்த்தீங்கன்னா பவரில் சி போர்டு வந்துச்சு. இப்போ 1 day வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பி போர்டுக்கு வந்திருக்கு. ஸோ 2 days வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மேட் ஃபாலோ ஆகும். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கும் டேரெக்டாக பி போர்டு வரணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 708 982 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 7 இருக்குது, டி போர்டு நம்பர் 8 இருக்குது, பி போர்டு நம்பர் 8 இருக்குது. ஸோ 7 8 8
இதை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 7 8 15 8 23 23 அப்படின்னா 5. ஸோ 5 டேரெக்டாக தான் வரணும் பி போர்டுக்கு, ஓகேவா? ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பி போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 5, ஓகேவா? பி போர்டுக்கு 5. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 7 days ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு நம்பரை யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 796 935 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ டி போர்டில் என்ன இருக்கோ அதுலேருந்து -1 பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டில் 6 இருக்குது. 6 -1 பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 தான் நமக்கு கிடச்ச சி போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 935. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 5 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த 649 740 இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 9 இருக்குது. 9 -1 பண்ணணும் 8. ஸோ 8 தான் நமக்கு கிடச்ச சி போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 458. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த 504 987 இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 4 இருக்குது. 4 -1 பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 தான் நமக்கு கிடச்ச சி போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 913. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 3 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 708 982 இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 8 இருக்குது. 8 -1 பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 தான் நாளைக்கான சி போர்டுக்கான சிங்கிள் நம்பர், ஓகேவா? சி போர்டுக்கு நாளைக்கு 7. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 1, பி போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 5, சி போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 7. நெக்ஸ்ட் ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 51, 17 71, 57 75. நெக்ஸ்ட் 3 டிஜிட்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 157 பாக்ஸ், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நாளைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.